உலகத்தில் இருந்தனாலே உலகத்தில் எல்லாம் மெடிக்கல் சயின்ஸு அதில் என்ன சயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் விடுதலை ஆகிருக்கிறீங்க. ஆமே. மற்றவங்களுக்கு வந்திருக்கா? சோமகலையா? பரவாயில்ல. எனக்கு வந்த ஸ்பீடில் வெளியே போயிடும். எனக்கு வராது. ஆமே. நான் ரத்தத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன். மண் ஆசீர்வதிக்கப்படும் போது மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏன் அமெரிக்காவில் இருக்கலாம் வெள்ளையா இருக்கிறாங்க? அமெரிக்காலேயே பிரிட்டிஷ் பீப்புளெலாம் மண் ஆசீர்வதிக்கப்பட்ட மண். ஏன் சோமாலியாவில் இருக்கலாம் கருப்பாக இருக்கிறாங்க? மண். பூமத்திய ரேகை பக்கம் இருக்கிறவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஆமாம், சூரியனை க்ளோஸ்அப்பில் பார்க்குறாங்க. அப்போ அவன் வாழ்கிற நிலம். கோயம்புத்தூருக்கு போனால் ஏன் தலை கும்முன்னு செட் ஆகுது குளித்தோம்னா? சிறுவாணி. ஆமாம், இங்கே பெரும் ஆணியாக இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, மண் ஆசீர்வதிக்கணும், மனிதன் ஆசீர்வதிக்கப்படுறார். மண்ணை மட்டும் பிளஸ் பண்ணா ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படலையா? அந்த சிட்டியில் இருக்க 50 பேருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் கனெக்டர் அப்படியே பிளஸ் பண்ணப்பட்டுரும். ஒண்ணுமே இல்லைங்க. காலையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக அப்படின்னு நான் சொல்ற நிமிஷத்துல என் மேல தெளிக்கப்படுற அந்த ரத்தம் என் மனைவி மேலே, என் பிள்ளை மேலையும், என்னுடைய அப்பா மேலே, அம்மா மேலையும், என்னுடைய காங்கிரிகேஷன் எல்லார் மேலேயும் தெளிக்கப்படும். அடி இங்க விழுந்தா விழுகிற ஒவ்வொருத்தனுக்கும் புரியுதா? ஆசீர்வாத அடி எனக்கு விழும்போது, ஆமா, ஏதோ ஒரு பிராண கதையில சொல்லுவாங்க, ஒருத்தர் முதுகில் ஒரு அடி அடிச்ச உடனே கற்பனை கதையில் ஊரில் இருக்க எல்லாருக்கா அந்த ராஜா அடிக்க சொன்னார். ஏன்னா இட்ஸ் கனெக்டட். நான் சொல்கிறேன், இஃப் காட் பிளஸ் மீ யூ வில் பி பிளஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. பிகாஸ் தலையிலே ஊற்றப்படுவது அங்கிகளிலும் தாடிகளிலும் கடிகம் என்பதுதான் வேதத்தின் சத்தியம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. அதே சமயத்தில் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு சொட்டு ரத்தம் ஒரு மனிதன் மீது தெளிக்கப்படும் போது அந்த ரத்தம் அவன்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகி, அது ஒரு ஆச்சரியமான விஷயம், அவனோட கனெக்ட் ஆன எல்லார் மேலேயும் அந்த ரத்தம் தெளிக்கப்படுவான். ஆமாம், இனிமேல் காலையில் ரத்தத்தை என் மேலே தெளிக்கிறேன், என் பிள்ளை மேலே, அதெல்லாம் கிடையாது. என் மேலே தெளிக்கப்பட்டுச்சுனாலே என் அணு, என் உறவு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் முழுவதும் தெளிக்கப்படுகிறது. என் பிரபஞ்சத்தின் விதிகளில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஆகவே அந்த வசந்த வாசிமா, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் அர்த்தம் வேற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அடுத்து, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் கைத்துட்டு எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. என்ன சார் பொறாமை இல்லை? நாங்க செத்துட்டோம்யா. எங்க பேருக்கு ஏசுனார் செத்துட்டார். ஏசுனார் எதுக்கு சாகணும்? ஏசுனார் பாவத்தை சம்பளம் மரணம், பாவமே செய்யல, செத்துருக்காரு. யார் சாவது? ஏன் சாவு? என் பாவம் என் சாவு. அப்ப ஒரு பாவத்துக்கு எத்தனை தடவை சாகணும்? செத்துட்டார்ல, ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படுவது மனுஷனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை மரிப்பீர்கள் நீங்கள்? எங்கு மரித்தீர்கள்? சிலுவையிலே நான் மரித்தேன். அந்த மரணத்தின் ரிஃப்ளெக்ஷன் ஞானஸ்நானத்தில் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆகவே மரித்த நான் இனி நான் மரிப்பதில்லை. மரித்த எனக்கு வியாதி வர வேண்டிய அவசியம் இல்லை. மரித்த என்னை இந்த பிரபஞ்சம் ஆள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கத்த வேண்டும் சொல்லுவேன். நீங்கள் மரித்ததின் மூலம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததின் மூலம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க ஒரு தடவை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே மரித்ததன் மூலம் இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். ஆமென். கரங்களுக்கு கத்தண்டி சொல்லுவோம். ஈவன் ஃப்ரம் ஆல் சயின்ஸ், டைம், ஸ்பேஸ், லிமிட் எல்லாத்துலேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அபாசமா தொடர்ந்து. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. என்னங்க இதுக்கு மேல என்னங்க வேணும்? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள்ல உனக்கு இனிமே பங்கே. சார் அங்க அப்படி நடந்துச்சு, இங்க நடக்காதியா? சூரியனுக்கு கீழே நடக்கப்படும் காரியங்கள்ல எனக்கு பங்கு இல்ல. எப்ப? மரித்தவனுக்கு அந்த மரணத்தை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். சிலுவையிலே என் பெயருக்கு மரித்தார். இப்போ பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும் பொழுது இனி சூரியனுக்கு கீழே நடைபெறுகிற காலரா, வாந்தி, பேதி, மயக்கம் இவைகளுக்கு எங்களுக்கும் பங்கு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்க சரீரத்தின் வியாதிகள் மறைகிறது. வயிற்றில் இருக்கிற கேன்சர்ஸ் எல்லாம் மறையுது. ஆமென். உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற எல்லா விதமான பயங்களும் நீங்குகிறது. டிவி எந்த வியாதியாக இருந்தாலும் சொல்லுகிற நேரம் மறைகிறது. ஏன்னா you are a heavenly being. ஆமா. The devil and sickness cannot stay in you. You are a heavenly being.
ஆமென் ஆமென். வாசிமா. சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே ஆ. செய்யப்படுகிறது ஒன்றிலும் ஆ. அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. உங்களுக்கு பங்கு இல்லைங்க. பிசாசு ஒரு 50 பேரை கூப்பிட்டு இந்தப்பா காலரா இந்த காலரா இந்த காலரான்னு 49 பேர் இருக்குது. உங்ககிட்ட வந்தோடனே சாரி சார் உங்களுக்கு பங்கு இல்லைன்றான். கேட்டுட்டு எனக்கு பங்கு இல்லையா, கடலை மிட்டாயா கொடுக்குறதுக்கு காலரா பங்கு இல்லை, எனக்கு டிவி பங்கு இல்லை, உனக்கு இல்லை பண்ணுறான் பிசாசு. டப்புன்னு பைக்கில் கையை விட்டு அப்படின்றான். உங்களுக்கு பங்கு இல்லை, பங்கு இல்லை, பங்கு சாட்சியாக நிற்க போறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஏசு நாம சாட்சியாக நிறுத்த போறாரு. எதுக்குமே பங்கு கிடையாது. சூரியனுக்கு கீழே சூரியனுக்கு கீழே ஏகப்பட்ட சூரியனுக்கு எழுதினான். ஆனால் உருப்படியான ஒரு சூரியனுக்கு இல்லை. கர்த்தர் எழுத விட்டுட்டார் பாருங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வேற மீனிங் இருக்கு. எழுதுன உனக்கே தெரியாதுன்னு எழுதி வச்சிட்டாரு. இப்போ பாருங்க, இதைத்தான் ஏசாயா சொல்றான். இனி பகலிலே சூரியன் உனக்கு, இனி புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிறான். இனி புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறவங்களுக்கு சூரியன் வெளிச்சம் கிடையாது, சந்திர நிறவுல வெளிச்சம் கிடையாது. இனி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள், சூரியனை பேசுறான், துக்கத்தை பேசுறான். ஏன்னா சூரியனோடு இணைக்கப்பட்ட உலகம் துக்கத்தில் இருக்கிற உலகம். நாங்கள் சூரியனுக்கும் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனிதர்கள். நாங்கள் இனி உன் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள், உன் துக்கம் முடிந்து போகணும் அவர் சொல்லல. அடுத்த துக்கம் வரலாம், உன் துக்க நாட்களே முடிந்து போகும். ஆமென் ஆமென் ஆமென். ஏசாயா 60:20 பாரு. சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. ஏசாயா 60:20 பாரு. கர்த்தரே உந்தன் நித்திய வெளிச்சம். ஆகவே உங்களுக்கு இனி நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க. ஓ, காரணம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். resurrecting God, he will resurrect all the blessings. மரித்த கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் உயிரோடு கூட தேவன் எழுப்பி உங்கள் கரங்களுக்கு. பயப்படாதீர்கள். இனி உங்கள் கையில் இருக்கிற ஒண்ணுமே உங்க சரீரத்தை ரிசரெக்ட் பண்ணிடுவார் தேவன். ஒண்ணு மிஸ் ஆகாது. ஆமென் 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 ஆமென். பாருங்க, வாட் ஐ கம் டு சே, இனிமே உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கும் பங்கு கிடையாது சார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல அல்ல. அவர் எவ்வளோ ஸ்பெஷலாக வச்சிருக்காரு, உங்களை எவ்வளோ ஸ்பெஷலாக வச்சிருக்காரு தெரியுமா? அவர் ஜோம் பண்ணும்போது சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்காய் வேண்டிக் கொள்ளாமல். எங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க ஒரு ஸ்பெஷல் கேடர், விஐபி கேடர் சார். அவர் ஜோம் பண்ணு, பிதாவே நான் இந்த உலகத்திற்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தில் இருக்க மனுஷனோட வியாதி இரண்டாவது விஷயம். ஆனால் என் பிள்ளைக்கு வியாதி வரக்கூடாது. இன்றைக்கு நாளை கடுப்பில் போடப்படுற காட்டுப்புல்லுக்கு எப்படி செப்பரேட் பண்ணி பேசுறாரு பாருங்க. நீங்க யாரு சார்? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்கள் அவர் செப்பரேட் பண்றீங்க, அவர் செப்பரேட் பண்றாரு காட்டுப்புல்லுக்கு. இங்க பாருங்க, நான் தமிழ்நாடு லெவலில் பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஒரு ஆங்கில வார்த்தை கலக்காமல், ஒரு கலோக்கியல் வேர்டு கலக்காமல் பேசணும். எனக்கு பேச தெரியுமா? நல்லா பேச தெரியும். வந்திருக்கு மான்றோரே, சான்றோரே, என் போன்றோரே அப்படின்னு ஆரம்பித்து கரம் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் தமிழில் பேசலாம். இப்போ நான் யாருன்றதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவர் யாரு? காட் இஸ் குட். என்ன சொல்ல வரேன்னா, காலையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், குப்பைன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். வேர்ட் ஆஃப் காடை பேசிட்டு இருக்கும்போது உபவாசம் ப்ரேயர்ன்ற ஒரு வேர்டு சொல்லும்போது குப்பைன்ற வேர்டு எனக்குள்ளே வருது. நான் பயந்து போய் நிப்பாட்டிட்டேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான்னு. நான் அடுத்த செகண்ட் சொல்கிறாரு, திருவசனத்தை கேட்காமல், நான் தான் சொல்ல வந்தேன், திருவசனத்தை கேட்காம நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குப்படான்னு சொல்ல வந்தேன். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபியர், ஐயோ நம்ம குப்பைன்னு சொல்லிவிடும். கர்த்தர் தெளிவாக சொன்னார், திருவசனத்தை கேட்காதவன் பண்ணுற ஜபம் எனக்கு அருவருப்பானதுரா. ஆமாம், அது இதை விட மோசமான வார்த்தை. கடவுள் பேசுவாராம், அது உள்ள இன்ஸ்பயர் பண்ணுது. அதுக்கப்புறம் அதை நீ மெடிடேட் பண்ணும்போது நீ வேற மனுஷனாக மாறுற, நீ உன் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி மாறுது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த சோல் ஒரு வார்த்தை சொல்லவா, நான் மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிந்த உடனே இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்டஃப்டு வித் ராங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். மனுஷன் தப்பான முடிச்ச போட்டு
வலைய சிக்கின மாதிரி இந்த இருதயத்தை சிக்க வச்சுட்டான் பிசாசு. அதனால அந்த மனுஷனுடைய சோல் தேவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக. எவ்ரி டைம் நீங்க ரெவலேஷனை கேட்கும்போது உங்க சோல்ல இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் இருக்கிற முடிச்சு அவிழ்கிறது. இந்த முடிச்சு அவிழும் போது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கிறது. இயேசு முடித்து வைத்தார் ஆத்மாவிலே, ஆவியிலே. ஆனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபெய்த்ன்ற வார்த்தை கூட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கே தெரியாம கூட உங்களுக்குள்ள வரும். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு தெரியாமலே எங்கோ ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும். அந்த முடிச்சு அவிழ்ந்த உடனே உங்க சரீரங்கள்ல, உங்க குடும்பத்தில், உங்க மினிஸ்ட்ரியில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஃபியர் எப்படி வந்து இன்ட்ரோடக்ஷனே இல்லாமல் உள்ள நுழையுதோ, எங்கேயோ ஒரு நீ சில நேரம் டல்லாகவே இருப்பீங்க. எதுக்கு டல்லாக இருக்கும் நமக்கே தெரியாது பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நான் தேடுவேன் எதுக்கு டல்லாக இருக்கும். எங்கனக்குள்ள எந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் டல்லாக ஆக்குச்சுன்னு அதை 5 நிமிஷம் 7 நிமிஷம் தோண்டி பார்க்கும்போது தான், நீங்கள் எனக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோம்ல, அது பாருங்க உங்கள் பிரெயின் அதை மறந்துடும். ஆனால் அது போய் உங்களுக்கே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு உங்களே டல்லாகிட்டு இருக்கும். பல தடவை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? பிரெயினில் ஞாபகத்தில் இருந்து தான் டல்லாகணும் கிடையாது. உங்கள் ஞாபகத்தில் இல்லாதது கூட உங்களுக்கு டல்லாக்கலாம். அப்படியே உங்கள் ஞாபகத்தில் இல்லாத ரெவலேஷன் கூட சப்கான்ஷியஸில் உட்காந்துக்கிட்டு உங்களை அப்படியே நல்லா 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 கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதை கேளுங்க கேளுங்க கேளுங்க, வேர்ட் ஆஃப் காடை கேட்டுக்கிட்டே இருங்க. அது உள்ள போய் உட்காந்துக்கிட்டு உங்களை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நாமத்தினால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த வார்த்தை ஆழமானது. உலகத்துக்குரியவர்கள் என்று ஆழமான அர்த்தம் முடியாது. இப்படி நீ பிரசங்கம் பண்ணிருக்கலாமே, நீ உலகத்துக்குரியவன் அல்ல அதனால உனக்கு காய்ச்சல் வராது, அட்லீஸ்ட் கேன்சர் லெவலுக்கு போகணும்யா. நீ உலகத்துக்குரியவன் அல்ல அதனால உனக்கு தலைவலி வராது. கையாட்டு இயேசு சொன்னது அந்த 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 வியூல நான் சொன்னாரு. இந்த உலகம் உன்னை பாதிப்பதற்கு நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஏனென்றால் உன் மரணத்தின் பிறகு இந்த உலகம் உன்னை எப்படி பாதிக்க முடியாதோ அப்படி என் மரணத்திற்கு பிறகு உன்னை பாதிக்க முடியாது. ஏனென்றால் என் மரணத்தில் நீ மரணிக்கப்பட்டாய், நீ மரித்தாய். என் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களிலே 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனிடத்தில் உதவி பெற்று வாழ்கிறவர்கள், இன்னொன்று உரிமையோடு வாழ்கிறவர்கள். ஆனால் தேவன் உங்களை எப்படி வச்சிருந்தார்னா உரிமையோடு வாழ்வதற்கு தான் வச்சிருந்தார். ஆனால் சபையானது உதவி பெற்று வாழ்வதற்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால ஒவ்வொன்றும் தீந்து போன பிறகு அடுத்த உபவாசத்தை கூட்டு, அடுத்த உபவாசத்தை கூட்டு, அடுத்த உபவாசத்தை கூட்டு. ஏன்? தேவனிடத்தில் உதவி வர வேண்டும். அவர்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் உதவி பெற்று வாழ்வதுதான். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் சில ஊழியர்களை அனுப்பி அந்த ஊழியர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருக்க மாட்டார்களாம். கிருபை பேசுறவன பைபிள் எப்படி சொல்லுது? அப்போஸ்தலர் இது கலாத்தியர் 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலே சொல்றான், எண்ணிக்கை உள்ளவர்கள். அந்த காலத்தில் உபவாசம் பேசுறவங்க கொல்ல பேர் நாயலாம், இயேசு முடித்தார்னு பேசுறவங்க 4 பேர் தான் நாய். கைத்தட்டு 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 கைத்தட்டு. கலாத்தியர் 2 அதிகாரத்தில் சொல்றாரு, கிருபை பிரசங்கிகளுக்கு பேர் என்ன? எண்ணிக்கை உள்ளவர்கள். பவுல் சொல்றான், கர்த்தர் என்னை அழைத்த போது என்னை அழைத்த அழைப்பை குறித்து நான் எல்லோர்ட்டையும் பேசாம நான் ஓடுகிறது வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் நான் விவரித்து காண்பித்தேன். அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் யாருன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், 12 சீசர்கள். அங்கிட்டு இருந்த அந்த இவன் அப்போலோ அப்போஸ்தலர்களையும் அவன் வந்து வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கிறான்றது அப்போலோ. இவங்க எல்லாருமே எண்ணிக்கை உள்ளவர்கள். இந்த எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம் விவரித்து காண்பது. கலாத்தியர் 2 வாசிங்க. எப்பவுமே இங்க பாருங்க, உதவி பெற்று வாழ்வதற்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் உரிமையோடு நீங்கள் வாழ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எண்ணிக்கைக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள். நல்லா கவனிங்க. சோல் ஃபுல்லா நாட்ஸ், என்னது முடிச்சு 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 முடிச்சு. அவனால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல, தேவனால் அவனுக்கு உதவி செய்ய முடியல. கட்டிப்பிடிக்க வந்தா ஓடுறான். சொந்த பிதா தோல்ல உட்காந்து காதை திருகி விளையாண்டவன், அவர் மேலே உட்காந்து கட்டிப்பிடிச்சு விளையாண்டவன், இன்னைக்கு பாவம் செஞ்சவன ஓடி வராரு, பயப்படுறான்.
எவனெல்லாம் நம்ம நெருங்கும்போது பயப்படுறானோ அவன் பிசாசோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறான்னு அர்த்தம். தேர் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல். பீப்புள் ஹூ ஆர் லெட் பை த ஃபியர் ஆஃப் டெவில், ஃபியர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் அன்பாக போனால் கூட அப்படின்னாலே அவன் நல்லவே நினச்சக்கூடாது. நீ வேறு மாதிரி வேறு இடங்களில் பல தவறுகள் செஞ்சுருப்பேன். ஆனால் வந்து சும்மா உங்கள்கிட்ட வந்து இஸ் கண்ட்ரோல் பை ஃபியர். அப்போ இந்த ஃபியர் என்னென்னா வந்து டெவில்ஸ் டைரக்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் தேவனால் நெருங்கி எதுவுமே செய்ய முடியல. இப்போ தேவன் மனிதனை நெருங்குவதற்கு ஒரு நீதியின்படியும் அவன் நீதின்னு என்ன அவன் அனுமதிக்கலை. இப்போ ஒரு நீதிக்கு வராரு. அது என்ன நீதினா, மனுஷன் வந்து எவ்வளவு பாவியாக இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் வந்து யாவருக்கும் மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு அவருக்கு ஒரு நீதி இருந்துச்சு. அந்த நீதியில் உட்காந்துக்கிட்டாரு. அந்த நீதியில் உட்காந்துருக்காரு. அந்த நீதியில் உட்காந்துட்டு அப்போ மனுஷன் இந்த முடிச்சுகள் வழியாக செய்ய முடியாததை, ஐயா என்னை காப்பாத்தீங்கயா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்கிற இன்னொரு ரூட்டில் அவருடைய நீதியில் ஹெல்ப் பண்ணுவேன். என்னை நோக்கி யார் கூப்பிட்டாலும் ஹெல்ப் பண்ணுவோம்பா அப்படின்னு அவருக்கு ஒரு நீதி இருக்குல்ல. அந்த நீதியில் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசீர்வதிச்சுட்டே வராரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறார். அவிழ்த்து மனிதன் உரிமையோடு வாழ்வதற்கு என்னுடைய கேள்வி, நீங்கள் உதவி பெற்று வாழுகிறவர்களா உரிமையோடு வாழுகிறவர்களா? ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு. அந்த பிரின்சிபலில் ஒரு 10 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அப்போ போய் சாப்பாடு சரியில்லை. உடனே நாங்கள் போகிறோம், பிரின்சிபல்கிட்ட முறையிடுறோம். பைபிள் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட, ஐயா சாப்பாடு இல்லை, தயவுசெய்து நீங்கள் வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடாக போடுங்க. இது வந்து உப்புமா போகிறாங்க காலையில். இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படும் இந்த உப்புமாவை வந்து எங்களுக்கு தருகிறார்கள்னு எழுதி கொடுத்தோம். உடனே அவர் நாளையிலேருந்து உப்புமா போடாத கேசரி இது இட்லி போடுன்ட்டார். ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு ஃபேன் இல்லை, வந்து ஃபேனை தரும்படி ஃபேன் போடும்படி இப்படி ஒவ்வொன்றா உதவி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பிரின்சிபல்கிட்ட உதவி பெற்று வாழ்வது. அவர் ஐஸ்வர்யம், அவர்கிட்ட பணம் இருக்குது, அதை அப்படியே என்ன செய்கிறாரு, அங்கங்கே ரிலீஸ் பண்ணுறாரு. ஒருத்தன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பிரின்சிபல் பொண்ணு ஆள் கொஞ்சம் கும்புன்னு இருக்குன்னு உடனே டக்குன்னு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண உடனே இப்போ நீ உதவி பெற்று வாழுகிற இடத்துக்கு வரவில்லை, உரிமையோடு வாழுகிற இடத்துக்கு வரவில்லை. அதனால தேவன் உங்களை கல்யாணம் பண்ணாரு, சொந்த குமாரன் உங்களை கல்யாணம் பண்ணாரு. நீங்கள் உதவி பெற்று வாழ படிக்கல, உரிமையோடு வாழ படிக்க. என் அன்புக்குரியவர்களே, ஒரு புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை உரிமையோடு வாழக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறார். உங்கள் எண்ணம், ஆட்டிடியூட் எல்லாம் மாறட்டும், கொஞ்சம் மாறட்டும். நீங்க ஒரு பிள்ளை, அவரோட மனவாட்டி. இணைக்கப்படுவதின் ஆசீர்வாதம், இணைக்கப்படுதலின் ஆசீர்வாதம். சபை ஜனங்களையும் மெய்ப்பரையும் தேவன் அப்படிதான் இணைக்கிறார். உன் ஜனங்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். ஏன் விவாகத்துக்கு கொண்டு வராரு? காங்கிரிகேஷனை மெய்ப்பனை பார்த்து சொல்றாரு, உன் ஜனங்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனிமே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது எல்லாம் அந்த ஜனங்களுக்கு போயிட்டே இருக்கும். நல்லா 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 ஆமென். அதனாலதான் இட் இஸ் ஜஸ்ட் லைக் a wedlock. டெட்லாக்ல இருந்து உங்களை டெலிவர் பண்ணி வெட்லாக்குள்ள கொண்டு வந்து மாற்றுறாரு. அது வந்து உங்களுக்குள்ள நீ உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரிசையில் இருக்கணும் கூட வராதான் பிரச்சனை. என்னன்னா அந்த பிளேயாம்கிட்ட சொன்னாங்க, பிளேயாம் சொன்ன அந்த அண்ணா ராஜா பாலாக் ராஜா பாலாக்கிட்ட போய் சொன்னா, சரி முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப அனாயிட்டடாக இருக்கிறாங்க, காப்பா காப்பா காப்பான்னு இருக்கிறாங்க, எப்பவுமே முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். அந்த கடைசி வரிசையை காட்டியா தூங்கிட்டு இருக்குங்க, அதுக்குள்ள சமைச்சிருவோன்டான்றான். அவன் போயிட்டு வந்து சொன்னான், சார் கடைசி வரிசையாக தொட முடியல சார்டான். விசில போடு விசில போடு விசில போடு. லாஸ்ட் ரோ. பொதுவாகவே ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட் ரோல இருக்கவங்கள கூட வியாதி தொடாது சார். ஏன்னா வாதை நியூ கவர்னன்ட் கூடாரத்தை அணுகாது 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 அணுகாது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கும் பங்கு இல்லை. இப்பொல்லாத பிரபஞ்சத்தை நீங்க விடுதலையாக்க பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி என்னை இந்த பிரபஞ்சத்தை கட்டுகின்ற கயிறாய பாவத்தை அவர் துண்டித்தபடியினாலே இனி இந்த பிரபஞ்சம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஒன்று வேண்டுமானால் நடக்கலாம். நான் இந்த பிரபஞ்சத்தை மேற்கொள்ள முடியும், நான் இந்த சூரியனை நிறுத்த முடியும், நான் இந்த இயற்கையை மாற்ற முடியும். இனி இவைகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் வருமே ஒழிய இவைகளின் கட்டுப்பாட்டில் நான் இருக்கப் போவது இல்லை. நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம், தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம்
இன்னதென்பதை அறிந்து என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறேன். மறுரூபமாகிறேன். உங்கள் சரீரங்கள் வியாதிகள் மறைகிறது. வியாதிகள் மறைகிறது. வியாதிகள் மறைகிறது. உங்களுக்கு திறக்க வேண்டிய கனவுகள் திறக்கிறது. பல வருடங்களாக நடக்காத அற்புதங்கள் இந்த நிமிடத்திலே, இந்த நொடிப்பொழுதிலே உங்களுக்கு நடக்கிறது. நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். You are completely delivered from medical science. You are completely delivered from the secular science. You are completely delivered from all the laws of this earth, including gravitational law. சீக்கிரத்தில் பார்க்க போறீங்க. இயேசு கடல் மேல நடந்தாரு. என்ன லாவை பிரேக் பண்ணாரு? கிராவிடேஷனல் லாவை பிரேக் பண்ணாரு. ஆமா, ஸ்பேஸ். நீங்க போங்க, உங்களுக்கு முன்னாடி கலிலேயால இருப்பேன்னாரு. இவங்க மாட்டு வண்டியை கட்டிட்டு அப்படி கிளம்புறதுக்குள்ள அவர் அங்கே வந்துட்டார். என்னன்னா ஸ்பேஸ்லாம் கிடையாதுன்றார். டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. அவர் நினைச்சவங்கள்ட்ட சொல்லுவார், நேற்று நடந்து போச்சு சார். அப்படியா, சரி நான் உன்னை நேற்று வந்து சந்திக்கிறேன் அப்படின்றார். நான் உன்னை நேற்று வந்து பார்க்குறேன். நீ போடா, கையை தட்டுங்க. புரிஞ்ச? ஆமாம், நான் நேற்று வந்து உன்னை பார்க்குறேன். நேற்று வந்து ஃபயர் ஆக்சிடென்ட், நேற்று வரேன் நான். போ. என்ன சார் நேற்றுன்றீங்க? ஆமாம். இப்போ இந்த முடிச்ச அவ்வளோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். பாட்டு கேட்குறீங்களே, அந்த காலத்தில் அந்த பாட்டு ஓடிடுச்சுன்னா திரும்ப என்ன சரி, ஒரு வரி போயிடுச்சு, என்ன செய்றீங்க? அப்படி ரிவர்ஸ் பண்ணி போடுறீங்களே. இப்படி இனிமேல் காலத்தை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. ரிவர்ஸ் பண்ண நர்மைக்குரியவர்களே, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறது தெரியுமா? தேவனோடு இணைக்கப்பட்டுள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு தேவன் சாட்சியில் எதிர்பார்க்கிறார். 10 ஹீலிங் மினிஸ்டர் விட, ஒரு டிவைன் ஹீலிங் மினிஸ்டர் விட, ஒரு டிவைன் ஹெல்த்தில் வாழ்கிற மனுஷன் 100 பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். நீங்கள் எல்லாரும் ஹீல் பண்ணுங்க. அது உங்கள் தேவன் கொடுத்துருக்க விஷயம் செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதன் மூலம் ஜனங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. இன்றைய தேவை, சபைக்கு தேவை ஹீலிங் பண்ணுற ஆட்கள். அதை விட இன்னொரு பெட்டரான விஷயம் சொல்லவா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நாள் கூட மருந்தே சாப்பிடலன்னு சொல்லி பாருங்க. அதை கேட்குற 1000 பேருக்கு விசுவாசம் புறப்பட்டு. என்ன கேட்கிற ஒரு விட்னஸ், இந்த 50 வருட காலமாக நான் டாக்டர்கிட்ட போனதே இல்லை, நான் மருந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை அசைச்சிருச்சு. அதாவது போராடி ஜெயிக்கிறது தான் ஹீலிங், போராட்டமே இல்லா இருக்கிறது தான் டிவைன் ஹெல்த். அப்ப தேவன் எங்க என்ன அழைச்சிருக்கிறாரு? நான் டிவைன் ஹெல்த்ல இருக்கு. நீங்கள் யூ கேன் பி a champion, you can show yourself as a champion. ஒரு 40 நாள் கோலியாத் கத்திக்கிட்டே இருக்கிறான். இவங்க 50 பேர் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கூட மீஸ் என்ன செய்யல, முளைக்கல. திடீர்னு ஒரு யங்ஸ்டர் உள்ளன்னு வந்தான் பாருங்க. வந்துட்டு யார்ப்பா கோலியாத் தெரியா நம்ம அங்கே பார்க்குறான். பார்த்துட்டு அது ஒரு படத்தில் நேற்று ஒரு சீன் பார்த்தேன். சிரிச்சுட்டு அப்படியே திரும்புகிறான். உடனே சொல்கிறான் கோலியாத்தை பார்த்து, நான் சண்டை படம் வந்திருக்கேன்டா அவன் திரும்புகிறான். வந்த உடனே என்ன நடக்குது? எல்லாம் பயந்து போயிருக்கு. 40 நாள் இவனுக்குமே தைரியம் வரல சார். இவன் ஒரு கல்லை சுற்றி நெத்தி அடிச்சு ஆனை விழுந்த உடனே கிட்டக்க ஓடி போய் அவன் கத்திய உருவி தலையை வெட்டினா பாருங்க. பின்னாடி இருக்கிற 1,00,000 பேருக்கு வீரம் வந்துருச்சு. ஒரே ஒருவன் ஓடினான். இப்ப திரும்பி பார்த்தா 5 நிமிஷம் கழிச்சு 1,00,000 பேரும் எதிரிகளுக்கு எதிராக ஓடுகிறார்கள். That is the impact. நீ வெற்றியுள்ள மனுஷனா இந்த பூமியிலே வாழும்போது உன்னை பார்த்த ஆயிரக்கணக்கான பேர் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பார்கள். Oh, you will be the role model, you will be the pioneer, you will be the champion. The more you meditate God's word, the more you will be transformed. உன்னை பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க ஒரே ஒரு சாம்பியன் இருந்தா, இப்ப பார்த்தா 1,00,000 சாம்பியன். எனக்கு ஹேகினோட லைஃப்பை பார்த்தப்ப எனக்குள்ள அது இன்ஸ்பயர் பண்ணிச்சு. என்னோட 28 வருட ஊழிய காலத்தை மாற்றியது. உங்களை அது மாற்றும். நீங்க வந்து சாம்பியனா இருக்கும்போது நீங்க இங்க இருங்க. யாராச்சும் செய்வாரு அப்படின்னு தேடாதீங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு சாம்பியன், நீங்க தான் உங்க ஸ்கூலுக்கு சாம்பியன். இது வரைக்கும் எவனுக்கு நடக்கல, உனக்கு நடக்கும். ஏன்னா உன்னை பார்த்து தான் 100 பேர் உன்ன மாதிரி மாற போறான். உன்னை பார்த்து அந்த வாழ்க்கையை விரும்ப போறான், அந்த ஆசீர்வாதத்தை விரும்பி ஃபாலோ பண்ண போறான். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து
அந்த கோலியாத்து செத்துட்டான், அதனால் வந்து மற்றவன்லாம் ஹைட்டு குறைவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவன் கோலியாத்து அன்னைங்க தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. எதை இவன் செத்துட்டான்னு எல்லாம் 5 அடி 5 அடி தான் அடிச்சலாம் போல. பின்னாடி ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. மொத்தம் அண்ணன் தம்பி 5 பேர் நினைக்கிறேன். இந்த 4 பேர் இருந்தும் இவங்க பயப்படலை. ஏன் தெரியுமா? இஃப் ஒன் மேன் கேன் டூ அனதர் மேன் கேன் டூ. ஒருத்தனால இது செய்ய முடியும்னா இன்னொருத்தனால அதை செய்ய முடியும் தான் அர்த்தம். ஆமென், ஆமென்.